Hi friends, welcome to my mini vlog. Morning breakfast க்கு வெண்பொங்கலும் சாம்பாரும் தான் வச்சிருந்தேன். வெண்பொங்கல் பண்றதுக்கு 1/4 கப் பாசி பருப்பை கடாயில போட்டு நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சிட்டேன். இந்த பருப்போடையே 1 கப் பச்சரிசியும் சேர்த்து போட்டு ரெண்டையும் நல்லா அலசிட்டு தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே பிரஷர் குக்கர்ல ஆட் பண்ணிட்டு கூடவே 1 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்துருங்க. அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா குழஞ்சு வெந்து வரட்டு. சைட்லயே துவரம் பருப்பு போட்டு கேரட் சௌச்சௌ போட்டு சாம்பாருமே ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் நல்ல மிளகு கொஞ்சமா இஞ்சி இது எல்லாத்தையும் இடிச்சு எடுத்து வச்சிருங்க. சும்மா சாப் பண்ணி நெய்யில் வதக்கிறத விட இதை மாதிரி இடிச்சு ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கீ எடுத்துட்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சிடுங்க. இப்போ நம்ம இடிச்சு வச்சிருந்த நல்ல மிளகு ஜீரகம் இஞ்சி அதையுமே போட்டு அந்த நெய்யோட வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை காயப்பொடியுமே போட்டு வறுத்து வெந்து வந்திருந்தா அரிசி பருப்போடு நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நிறைய கீ ஆட் பண்ணி கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. இதுக்கு கோல்டு காஃப்க்கு ஹோம் ரெமெடி கேட்டிருந்தீங்க. கொஞ்சமாக துளசி இலை கற்பூரவள்ளி இலை வெத்தலை நல்ல மிளகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா இடித்து சாறு எடுத்து இந்த சாரை டெய்லி 3 to 4 டைம்ஸ் கொடுங்க. 1 இயர்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இதை கொடுங்க. மற்றபடி எல்லா குழந்தைங்களுக்கும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கற்பூரத்தை போட்டு சூடானதும் கால் பாதத்தில் அப்ளை பண்ணிவிட்டு சாக்ஸ் ஏதாவது போட்டு விட்டுருங்க. இதுலேயுமே நல்ல எஃபெக்ட்ஸ் கிடைக்கும்.